ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசி காலத்தில் 7 சபைகளை குறித்து, அதுக்கு நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாவற்றை குறித்தும் கர்த்தர் அங்கே பேசுகிறார். வெளிப்படுத்தல் 3:10 கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். நான் உனக்கு கொடுத்த எல்லா விதமான காரியத்தையும் நீ காத்துக்கொண்டபடினாலே நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் அங்கே ஒரு வாக்குத்தத்தமாக பிலதெல்பியா சபைக்கு தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த சபை காத்து கொண்டபடினாலே வருகிற அழிவிலிருந்து தப்பும்படியாக கர்த்தர் அந்த சபையை காத்து கொள்கிறார். நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய அநேக ஆவிக்குரிய காரியங்களையும் சத்தியத்தை குறித்தும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், தேவனுடைய காலங்களிலையும் தேவன் உங்களுக்காய் கொடுத்த எல்லா வேலைகளிலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா சபையிலையும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது அநேக காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே நான் சொன்ன எல்லா காரியத்தையும் நீ காத்து கொண்டபடினாலே நான் உன்னை காத்துக்கொள்வேன். பூச்சிக்கிரம் எங்கும் வரப்போகிற சோதனையிலிருந்து நான் உன்னை தப்புவித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை காப்பேன்னு சொல்கிறார். கடைசி காலத்தில் பூச்சக்கரம் முழுவதும் பயங்கரமான சோதனையின் காலங்கள் வரப்போகிறது. நான் உனக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் நீ எனக்காக காத்து கொண்டதுனால இந்த பூச்சக்கரம் எங்கு வரப்போகிற அழிவிலிருந்து நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் அந்த சபையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கடைசி காலத்தில் பூமியில் 7 எக்காலம் ஊட்டப்படுகிறது, 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. உலகத்தில் இன்னும் 6 பெரிய சோதனை காலங்கள் வரப்போகிறது. 1/4 பங்கு தேசத்தார்களே அழிந்து போகிறார்கள். தேசம் முழுவதும் இன்னும் 6 விதமான அழிவுகள் காத்திருக்கிறது. அதில் 1/4 பங்கு ஜனங்கள் தேசத்திலே அழிந்து போவார்கள். ஆனால் நீ அழிந்து போகாமல் இருக்கும்படி நான் உனக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் நீ காத்து கொண்டபடினாலே பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற பயங்கரமான அழிவிலிருந்து நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்கிறார். ஒரு பேரழிவு தேசத்திலே வரப்போகிறதுனால சபை அசட்டையாக இருக்கக்கூடாது. தேசத்தின் அழிவு வரும்போது கர்த்தர் தன்னுடைய கோப கலசத்தை நிறுத்தும்படியாக, தன் கோபாக்கினை நிறுத்தும்படியாக ஒரு பரிந்து பேசுகிற சபையாக இருக்க வேண்டும். இயற்கை பேரழிவின் மூலமாக தேசங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் பயங்கர ஆபத்துக்கள் வந்திருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் 6 விதமான பெரிய சோதனைகள், மனிதனை அழிக்கக்கூடிய பயங்கர போராட்டங்கள், 1/4 பங்கு தேசத்தாரை அழிக்கும்படியாக ஒரு பெரிய சோதனை பூமியிலே வரப்போவது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவைகள் எல்லாவற்றுக்கும் நீ தப்ப வேண்டுமானால் நான் உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி உலக ஜனங்கள் தேவனுடைய சபையையும் தேவனையும் அதிகமாக அசட்டை பண்ணுகிறார்கள்.
உலகத்தில் தெய்வ பயம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. புது புது தெய்வத்தை அவங்க கண்டுபிடிக்கிறார்கள். அவங்களுக்கு எதெல்லாம் நன்மையாய் தருகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் தனக்கு தெய்வமாக்கிக் கொள்கிறார்கள். வேலை இல்லாத மனுஷனுக்கு ஒரு வேலை கிடைக்கும்போது அந்த சம்பளத்தையும் அந்த வேலையையும் ஒரு தெய்வமாக அதை வணங்குகிறான். ஒரு வியாபாரம் செய்கிறவன் வியாபாரம் தழைத்து ஓங்கி வரும்போது வியாபாரத்தை தெய்வமாக வழங்குகிறான். செய்யும் தொழிலை தெய்வம் என்றவன் சொல்லுகிறான். கஷ்டப்பட்டு வாழுகிற மனிதர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும் போது எந்த காரியங்களை அவங்களை ஆசீர்வதிக்கிறதோ அந்த காரியத்தை அவங்க தெய்வமாக வணங்க ஆரம்பிக்கிறார்கள். புது புது தெய்வங்களை உண்டாக்குகிறார்கள். தன்னை உண்டாக்கின மெய் தெய்வத்தை மறந்து தங்களுக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு தெய்வமாக அவங்க வணங்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு தேசம் இராணுவத்தை தெய்வமாக வணங்குகிறது. சில பேர்கள் தங்களுடைய சுய திறமையை தெய்வமாக வணங்குகிறார்கள், தெய்வமாக நினைக்கிறார்கள். சில பேர் தாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை திறமையை தெய்வமாக நினைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சோதனையின் காலத்திலையும் கால்பங்கு தேசம் இந்த பூமியிலே அளிக்கப்படுகிறது. அப்போ யார் அழிந்து போகிறார்கள்? சபை இல்லாதவர்கள், வசனத்தின் வாழ்வு இல்லாதவர்கள், உலகத்தின் காரியத்தை பிரியப்படுத்தி கத்தரை விடுகிறவர்கள் அந்த கால்பங்கிலே அவங்க அழிக்கப்பட்டு போகிறார்கள். சத்தியத்தை கவனிக்காமலும் ஒரு அன்பற்ற தன்மையிலையும் ஒரு ஜென்ம சுவாபத்தின் அன்பு இல்லாதவர்களாகவும் உலகத்தில் ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சுவாப அன்பற்றவர்களாக, தெய்வீக அன்பற்றவர்களாக கடைசி காலத்திலே உலகம் மாறிவிடும். கர்த்தருடைய கோபாக்கினின் கலசம் பூமியில் ஊற்றப்படும் போது இப்படிப்பட்ட தேசத்தார் அழிக்கப்பட்டு போகிறார்கள். ஆனால் அதுக்கு நடுவில் பிரதர்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லும்போது, நான் உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீ காத்து கொண்டதுனாலே நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். பூச்சக்கரம் எங்கு வரப்போகிற பயங்கரமான சோதனைக்கும் கொடுமையான காலங்களுக்கு நீ தப்ப வேண்டுமானால் இடைவிடாத ஆராதனையும் இடைவிடாத ஜபமும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சபை மட்டும்தான் அதற்கு தப்புறதுக்கு வழியாக இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சபையிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறார். சபைதான் பூச்சக்கரத்தின் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். சபை மட்டும்தான் வழியாக இருக்கிறது. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த இயேசுவின் வழி சபையாக இருக்கிறது. பூச்சக்கத்துக்கு வரப்போகிற பயங்கர அழிவிலிருந்து நீ காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீ ஒரு சபையின் மார்க்கத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சபையை உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனையின் ஜபமும் உன் வாழ்க்கையில் இடைவிடாமல் இருந்து கொண்டே இருக்கும்போது கால்பங்கு அழிவில் கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். உனக்கு எந்த சேதமும் அழிவும் வராதபடி கர்த்தர் உன்னை இடைகட்டி கொள்வார். இன்றைக்கு வேதத்திலிருந்து எவைகள் எல்லாவற்றையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு நேரம் அனுமதிக்கிற வரையிலையும் நாம் எவைகள் எல்லாவற்றை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பொறுமை குறித்து வசனத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். நீ அழிவிலிருந்து தப்ப வேண்டுமானால் நீ காத்துக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நமக்கு முன் அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பொறுமையின் அடையாளத்தின் சின்னமாக அவர் இருந்தார்.
அவரை நிந்தித்த போதிலையும், அவரை அவமதித்த போதிலையும், அவரை பரியாசம் பண்ணின போதிலையும், யாரும் அவரை கொண்டு கொள்ளாமல் இருந்த நாட்களிலேயும் அவர் எப்படி இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு அடையாளமாக இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை குறித்தும் அவர் எப்படி நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த முன்மாதிரியின் வாழ்வையும் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே 33 வருடங்கள் வாழ்ந்தாலும் 30 வருடங்கள் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அவங்க செய்கிற அந்த குலத்தொழிலாகிய தச்சு தொழிலை அவர் வீட்டிலே உட்கார்ந்து அவர் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். 30 வயது வரையும் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க குல வேலையாக இருக்கிற அந்த தச்சு வேலையை அவர் அமைதலாக உட்கார்ந்து தன்னுடைய தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து 30 வயது வரையும் வீட்டிலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கிறார். அவர் தேவன் என்பதை அவருடைய தாய்க்கும் தெரியும், தகப்பனுக்கு தெரியும். அவருடைய பிறப்பு வித்தியாசமானது. ஒரு மனிதனுடைய வித்திலே அவர் பிறந்தவர் அல்ல, தெய்வத்தினுடைய வித்திலே ஆண்டவர் பிறந்தவர். அவ்வளவு பெரிய தான் யார் என்பதையும் தான் போகிற இடம் என்ன என்பதையும் ஆண்டவராக இயேசு அறிந்தவராக இருந்த போதிலையும் இந்த பூமியில் தன் பெற்றோருக்கு முன்பாக எப்படி பொறுமையாக வாழ வேண்டும் என்பதை அந்த அடிச்சுவடுகளை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நீங்கள் பொறுமையை பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவின் வாழ்வை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் இருந்த எல்லா காலங்களிலேயும் தன் பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் பொறுமையாக தன் வாழ்வை ஒரு முன் அடையாளமாக காண்பித்தார். 30 வயதிலே அவர் ஊழியத்துக்கு வருகிறார். 3 வருடங்கள் கர்த்தருடைய வேலையை அவர் செய்கிறார். அந்த 3 வருடங்களும் அவர் பெற்ற அவமானங்களும் நிந்தைகளும் அடிகளும் அவருடைய முகத்தில் அடித்த போதிலையும் அவரை காரி துப்பின போதிலையும் அவரை பரியாசம் பண்ணின போதிலையும் நீ யூதருக்கு ராஜாவானால் சிலுவை விட்டு இறங்கி வா என்று அவரை சொன்ன போதிலையும் உன்னால் இந்த கல்லுகளை அப்பமாக்க முடியுமா என்று சொன்ன போதிலையும் மேலே இருந்து கீழே குதி தேவ தூதர்கள் உன்னை காத்துக்கொள்வார்கள் என்று பரியாசம் பண்ணின போதிலையும் இயேசு பொறுமையாயிருந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்கிற நேரத்துக்கு முன்பாக வேறு எந்த வார்த்தையும் பேசவில்லை. 7 வார்த்தைகளை மட்டுமே அவர் பேசினார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4 விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ விசுவாசத்தின் பாதையிலே நீ நடப்பாயானால் அந்த விசுவாசத்திலே வருகிற எல்லா விதமான பரீட்சையும் எல்லா விதமான சோதனைகளும் உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பொறுமையை உண்டாக்கி கொண்டே இருக்கும். என்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைத்தாரோ பரம கானானுக்கு நேராக தேவன் உன்னை அழைத்து கொண்டு உன்னை ரட்சித்த தேவன் சபையிலே சேர்த்தாரோ உன் காலங்கள் முடிகிறது வரலையும் நீ விசுவாசத்தில் அநேக சோதனைகளை நீ சகிக்க வேண்டும். உன் விசுவாசத்தின் பாதையிலே நீ அதிகமாக நீ பரீட்சிக்கப்படும் போது சோதிக்கப்படும் போது அந்த சோதனையானது உன் வாழ்க்கையில் ஒரு பொறுமையை உண்டாக்கும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமானால் நீ பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். உன் விசுவாசம் உனக்கு பொறுமையை உண்டாக்கும். யாக்கோபு 1:3-4 அது மாத்திரமல்ல உன் குறைவை மாற்றும். பொறுமையானது குறைவை மாற்றும், நிறைவை உண்டாக்கும், பூரணத்தை உண்டாக்கும். உன் விசுவாசத்தின் நாட்களில் நீ பொறுமையாக இருக்கும்போது ஒன்று குறைவை மாற்றுகிறது, 2வது நிறைவு உண்டாகிறது, 3வது பூரணம் உண்டாகிறது.
இன்றைக்கி அநேக விசுவாசிகள் பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு கடன் வாங்குகிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள். எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு வேக வேகமாக எதையாயிலும் ஒன்று வாங்கி அதை செய்து முடித்து விடலாம் என்று அவங்க பிரயாசப்படுகிறார்கள். தன் தகுதிக்கு அதிகமான செலவை பண்ணிவிட்டு வேண்டாத பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கும்படியாக அவங்க கடன் வாங்குகிறார்கள். அதற்கு அவங்க அதிகமான வட்டிகளை கட்டுகிறார்கள். தன் குடும்ப வாழ்க்கையிலையும் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய வியாபாரத்திலையும் எந்த பொறுமையும் இல்லாமல் அவசரப்பட்டு இப்படி கடன் வாங்கி காணாமல் போன அநேகர் இந்த உலகத்தில் விசுவாசிகள் இருக்கிறார்கள். தேவனுடைய வேலைக்காக, கர்த்தருடைய வேலைக்காக அவங்க காத்திருப்பதில்லை. கர்த்தருடைய வேலை உனக்கு வருமானால் தேவன் எல்லாவற்றையும் மிகவும் லகுவாக வாய்க்க பண்ணுவார். ஒவ்வொரு காரியத்தையும் எந்த கஷ்டமில்லாமல் நீ லகுவாக அந்த வாய்ப்பை தேவனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய். அப்போ கர்த்தருடைய வேலை உனக்கு வருகிறவரையும் நீ மிகவும் பொறுமையாக நீ உன் விசுவாசத்தின் வாழ்க்கையில் நீ காணப்பட வேண்டும். பொறுமையினாலே உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்கிறார், என் பொறுமையிலோடு நான் காத்திருந்தேன், ஆண்டவரை நான் சார்ந்திருந்தேன். தேவன் என்னிடமாய் சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டார் என்று தாவீது சொல்கிறார். என் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக நான் பொறுமையாக காத்திருந்தேன். தேவன் என்னிடமாக சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டார். நீ பொறுமையாக காத்திருக்கும் போது உன் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக கர்த்தர் உன்னிடமாக சாய்ந்து கொள்வார். தேவன் ஒரு மனிதனோடு சாய்ந்து கொள்வது எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்வு என்று பாருங்கள். நான் பொறுமையாய் காத்திருந்தேன். எனக்கு ஒரு வாழ்வு உண்டாகும்படியாக, எனக்கு ஒரு ராஜ்யபாரம் உண்டாகும்படியாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணும்போதே இதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்று கர்த்தர் என்னோடு பண்ணின வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நான் ராஜாவாக உயர்த்தப்படுகிறது வரையிலையும் நான் பொறுமையாக இருந்தேன். கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டார். பொறுமை ஜெபங்களுக்கு கண்டிப்பாக பதிலை உண்டாகும். நீ சபையில் வந்து பொறுமையாய் காத்திரு, நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு தேவன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மாளிகையாக சபை கட்டப்படும் போது உன்னை கொண்டும் உன் பிள்ளைகளை கொண்டும் ஒவ்வொரு கற்களாக வைத்து கர்த்தர் சபையை மாளிகையாக கட்டுகிறார். அவன் கர்த்தர் உன்னை கொடுத்த சபையில் நீ பொறுமையாக இருக்கும்போது உன் வாழ்வை கர்த்தர் மாளிகையாக மாற்றி தருவார். சபையினுடைய கல்லாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். உன்னையும் உன் பிள்ளைகளையும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரையும் தேவன் மாளிகையாக கட்டுகிற சபையிலே கொண்டு வந்து ஒரு கல்லாக உன்னை வைத்து உன் மேலே தேவன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். சபையின் காரியங்களில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு உன் குடும்பத்துக்காக கொடுத்த சபையில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து ஒரு மகிமையான மாளிகையாக கட்டுகிற வரையும் நீ பொறுமையாய் காத்திருக்கும் போது தேசத்தில் இருந்து வருகிற அழிவிலிருந்து நீ காக்கப்படுவாய். ஏனென்றால் நீ சபையின் கல்லிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். பாதாளத்தின் வாசல்கள் சபையிலே கட்டப்படுகிற ஒருவனின் மனிதனையும் மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. உன் வாழ்க்கையில் வந்த அநேக அழிவுகளுக்கு காரணம் நீ அவசரப்பட்டு தேவனுடைய காலங்களுக்கோ நேரங்களுக்கோ காத்திருக்காம நீயாகவே ஒரு முடிவெடுத்து கடன் வாங்கினதுனால, வட்டிக்கு வாங்கினதுனால, அவசரப்பட்டு சில காரியத்தை செய்ததுனால நீயாகவே ஒரு அழிவை தேடிக்கொண்டாலே தவிர அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. நீ ஆண்டவர்கிட்ட நீ உன்னுடைய குறைகளை நீ தேவனிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும்.
நான் அவசரப்பட்டு செய்த காரியத்துக்காக, இந்த செயல்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. நீர் என்னை நடத்தும்படியாக, நீர் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக, நீர் என்னோடு சாய்ந்து என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக நான் பொறுமையாயிருக்கிற அந்த பொறுமையின் ஆவியை எனக்கு தருவீராக. நீர் என்னை உயர்த்த மட்டும் நான் பொறுமையாயிருக்கிறேன். என் தேவைகளை சந்திக்கிற மட்டும் நான் பொறுமையாயிருக்கிறேன். என் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க மட்டும் நான் பொறுமையாயிருக்கிறேன். என் தேவன் ஒரு நாள் என்னிடத்தில் என் பக்கமாய் சாய்ந்து எனக்கு ஒரு பதில் தருவார்ங்கிற விசுவாசத்தின் வாழ்க்கையில் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று உன்னை ஒப்பு கொடுப்பாய். ஆனால் கர்த்தர் பயங்கர அழிவிலிருந்து உன்னை காத்துக்கொள்வார். இரண்டாவதாக சங்கீதம் 18:23. சங்கீதம் 18:23. நான் அவருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்கணம் நீங்க நான் என்னை விலக்கி காத்துக்கொண்டேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். நான் கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணம் நீங்க என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். நம்ம பயங்கர அழிவிலிருந்து நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நல்ல குணமுடையவங்களாக இருக்க வேண்டும். ஒரு உண்மையுள்ள குணமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தெய்வீகமான அந்த வாழ்க்கையில், தெய்வீகமான குணத்தில் நீங்கள் அந்த மன உண்மை உடையவங்களாக இருக்க வேண்டும். மன உண்மையின் குணம் இருக்க வேண்டும். சபையில் நல்ல குணமாக இருந்தீங்கன்னா சபை உங்கள் மூலமாய் காக்கப்படும். உங்கள் வீட்டில் நீங்கள் நல்ல குணமுள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு உங்கள் நிமித்தமாய் காக்கப்படும். நல்ல சுவாபம் இல்லாதவர்கள், நல்ல குணம் இல்லாதவர்கள் சபையில் இருப்பார்களானால் அவங்க நிமித்தமாக கண்டிப்பாக சபைகள் பாதிக்கப்பட்டு போய்விடும். குணமிட்டு இருக்கிற அநேக விசுவாசிகள் மூலமாக புதிதாக வந்த அநேக விசுவாசிகள் சபையில் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம அப்படியே பார்த்துருக்குறோம். பழிவாங்கிற எண்ணமும், பொறாமையின் எண்ணமும், மற்றவங்களுடைய உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாத எண்ணமும், பரியாசத்தின் எண்ணமும், சரியான குணங்கெட்டவங்களாக விசுவாசிகளாக இருந்து புதிதாக சபைக்கு வந்தவர்கள் அநேகர் சபையை விட்டு பின்வாங்கும்படியாக செய்திருக்கிறார்கள். நீ நல்ல குணசாலியாய் சபையில் இருப்பாயானால் ஒரு நிமித்தமாக சபையில் உள்ள அநேக ஆத்துமாக்களை நீ காத்துக்கொள்ள முடியும். உன் வீட்டில் நல்ல குணசாலியாய் நீ இருப்பாயானால் அநேகரை உன் குடும்பத்தில் நீ காத்துக்கொள்ள முடியும். உன் குடும்பம் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு ஒப்பாக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட 100 பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இரத்த சம்பந்தமான உறவுகளில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் 100 பேருக்கு மேலே இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட உன் வாழ்க்கையிலே நீ ஒரு நல்ல குணசாலியாக இருப்பாயானால் உன் நிமித்தமாக அந்த 100 ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்படியாக தேவன் செய்வார். ஜெபம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஆனால் நல்ல குணம் இல்லாதனால சபைகள் பாதிக்கப்படுகிறது. நல்ல குணம் இல்லாதனால குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. நல்ல குணம் இல்லாதனால ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு பாதிக்கப்படுகிறது. குணசாலியினுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. கர்த்தர் உன்னை குணமான முத்தாக அழைத்திருக்கிறார். நல்ல இயற்கையான குணத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட குணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். அதாவது நீ அதை பக்குவிக்க வேண்டும். நீ செய்கிற காரியங்கள் குணமான காரியங்கள் என்று உனக்கு தெரியும், குணம் இல்லாத காரியங்கள் என்று உனக்கு நன்றாக தெரியும். வேத வசனங்களை அறியும்படியாக சத்தியத்தை நீ அதிகமாக அறிய தேவன் உனக்கு நல்ல குணமுள்ள வாழ்க்கையை சத்தியத்தின் நிமித்தமாக உனக்கு ஏற்படுத்தி தருவார்.
இயற்கையாகவே நாம் யாவரும் நல்ல குணமுடையவங்க அல்ல. நம்முடைய தாயிட்டையும் தகப்பனிடத்தில் என்ன குணம் இருக்கிறதோ அதுதான் பெற்றோர்களுக்கு வருகிறது என்று சொல்கிறார்கள். தாயினுடைய குணம் பாதியும் தகப்பனுடைய குணம் பாதியும் பிள்ளைகளுக்கு இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நீ சபைக்கு வரும்போது, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கும்போது, வேத வசனத்தை நீ வாசிக்கும்போது, நீ எப்படி குணமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் உன்னோடு பேசுவார். வேத வசனத்தை கொண்டு தேவன் உன்னோடு பேசுவார். ரட்சிக்கப்படாதவர்கள் தன்னுடைய சொந்த தாய் தகப்பனுடைய குணத்தின் பிரகாரமாக வாழ்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தெய்வீக குணத்தோடு வாழ்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வீக குணத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறார். உன்னிடத்தில் ஒருவன் ஒன்றை கேட்பானால் நீ எல்லாவற்றையும் கொடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வஸ்திரத்தை கேட்பானால் நீ எல்லாவற்றையும் கலத்தி கொடுத்து விடு. உன் சத்துருக்கள் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துருக்கள் கீழே விழும்போதும் அவன் பலவீனப்பட்டு போகும்போதும் அவங்களை அற்பமாக நினைக்காதே என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினவர்கள், தூஷித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்றைக்கும் சத்துருவாய் இருந்தவர்கள், சபைக்கு சத்துருவாய் இருந்தவர்கள் ஒரு நாள் பட்டினியாய் கிடப்பார்கள். கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்குவார். உன்னோடு இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நீ நினைக்கிறதுக்கோ வேண்டிக் கொள்கிறதுக்கோ அதிகமான கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவார். அப்பொழுது உன் காதுகள் ஒரு நாள் கேட்கும், உனக்கு சத்துருவாய் இருந்த மனிதன், உன்னை எதிர்த்தவன், உன்னை பரியாசம் பண்ணினவன், உன்னை நிந்தித்தவன், உன்னை வீட்டை விட்டு துரத்தினவன் பட்டினியாய் கிடக்கிறான்கிற செய்தி வந்தபோது நீ முதல் ஆளாய் நின்று அவங்களுக்கு நீ ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட ஒரு குணம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு ஆவியின் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? அவங்களை மன்னிக்கிற, முழு மனதோடும் மன்னிக்கிற ஒரு இதயம் உன்னிடத்தில் இருக்கிறதா? உன் சத்துருக்கள் பசியாக இருக்கும்போதும், பலவீனப்பட்டு போகும்போதும், வியாதியாக இருந்தபோதும் நீ என்றைக்காவது ஒரு நாள் அவங்களை சந்தித்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீ செய்திருக்கிறாயா? இதெல்லாம் ஒரு தெய்வீகமான குணம். அதிகமாக ஜெபம் பண்ணுற, அதிகமாக கர்த்தரை ஆராதிக்கிற உன்னை பார்க்கும்போது அவ்வளோ தெய்வீகமாய் தெரிகிறது. ஆனால் குணத்தை பார்க்கும்போது துரத்துகிற குணமாகவும், அடிக்கிற குணமாகவும், அவமதிக்கிற குணமாகவும், மற்றவங்களை கண்டுகொள்ளாத குணமாகவும் நீ இருப்பாயானால் உன் நிமித்தமாய் சபை பாதிக்கப்படும். உன் நிமித்தமாய் குடும்பங்கள் பாதிக்கப்படும். அநேகர் உன் பக்கமாய் வருகிறதுக்கு உன் குணங்கள் ஒரு தடையாய் போய்விடும். அதனால தான் சங்கீதம் 18:23 நான் அவருக்கு முன்பாக மன உண்மையாக இருந்து என் துர்க்குணம் நீங்க நான் என்னை விலக்கி காத்து கொண்டேன். பூச்சக்கரம் எங்கு வருகிற கால் தேசத்தினுடைய அழிவில் நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நல்ல குணத்தை நீ காத்துக்கொண்டு இந்த பூமியிலே நீ வாழ வேண்டும். மூன்றாவதாக என்னாகமம் 9:19 என்னாகமம் 9:19 இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தை பார்த்து பிரயாணம் பண்ணினார்கள். கர்த்தரின் காவலை காத்து கொண்டார்கள். என்னாகமம் 9:19 நாம் என்ன அறிகிறோம்னு சொன்னாக்கா, தேவனுடைய மகிமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாற்பது வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய மகிமை வழி நடத்தினார். மேகத்தை பார்த்தே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேகம் எப்படி தெய்வ ஜனங்களை வழிநடத்தினதோ அதே போல் தெய்வ மகிமை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே உன்னை வழிநடத்தி கொண்டே போகிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய வழிநடத்தல் எப்படி உணர்ந்து கொள்கிறான்? தேவனுடைய மகிமை வைத்து அவன் உணர்ந்து கொள்கிறான். தெய்வ மகிமை இல்லாத எந்த இடத்துக்கும் அவன் போவதில்லை.
ஒரு வீட்டுக்குள் போகும்போதோ ஒரு இடத்துக்கு போகும்போதோ அங்கே தெய்வ மகிமை அவனை வழிநடத்தி கொண்டு போகிறது. தெய்வ மகிமை இல்லாத இடத்துக்கு என்னை கொண்டு போகாதிரும் என்று நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடமாக எகிப்திலிருந்து கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்குள் பிரவேசிக்கிறது வரையும் தெய்வ மகிமை அவங்களை வழி நடத்தினது. மகிமை மேகமாக நின்றது. பகலிலே மேகமும் இரவிலே அக்னியாகவும் மகிமை வெளிப்பட்டது. அந்த மேகம் புறப்படும் போது ஜனங்கள் பிரயாணப்பட்டு போவார்கள். மேகத்தை ஆசாரியர்கள் பார்ப்பார்கள். மேகம் புறப்படும் போது ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். கர்த்தருடைய மேகம் புறப்படுகிறது, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லும்போது எல்லாரும் தங்களுடைய கூடாரங்களை பெயர்த்து கொண்டு அந்த மேகத்தையே பார்த்து கொண்டு அப்படியே நடந்து சென்றார்கள். எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறது வரலையும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன பிரகாரமாக 32 இடங்களிலே அவங்க பாளையம் இறங்குகிறார்கள். எங்கே தங்க வேண்டுமென்று கர்த்தர் நினைக்கிறாரோ அங்கே மேகம் நின்றபோது அங்கே அவங்க பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்கினார்கள் என்ன அர்த்தம் என்றால் அங்கே கூடாரம் போட்டார்கள். கர்த்தர் அவங்களுக்கு காண்பிக்கிற தேசம் வரையிலேயும் அவங்க பிரயாணப்படும் போது கூடாரத்தை இந்த பூமியிலே ஆழமாக போடாமல் மிகவும் லெகுவாக போட்டார்கள். மேகம் கிளம்பும் போது உடனே இந்த கூடாரத்தை அவங்க பெயர்த்து எடுத்துக்கொண்டு அந்த கூடாரத்தை பித்து கொண்டு உடனே அவங்க புறப்பட வேண்டும். யாருக்காகவும் மேகம் நிற்காது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கூடாரத்தை இந்த பூமியிலே போடும்போது ரொம்பவும் ஆழமாக ஃபவுண்டேஷன் போட்டு இந்த பூமியிலேயே ரொம்ப நாட்கள் வாழ போகிற மாதிரி அவங்க ஆழமாக அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்ட மாட்டார்கள். மேகம் புறப்பட்ட உடனே ஈஸியாக லெகுவாக அந்த ஆணியை எடுத்துக்கொண்டு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகும்படியாக ரொம்ப லெகுவாக இந்த பூமியிலே அவர்கள் கூடாரம் போடுவார்கள். எதுவும் சொல்லுகிறது, நம்முடைய கூடாரம் பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமியிலே ஒரு ஆழமான கூடாரத்தை போட்டு அஸ்திபாரம் போட்டு இங்கேயே வாழும்படி கர்த்தர் அழைக்கவில்லை. நித்திய காலமாக கர்த்தர் உனக்காக மனுஷனுடைய கைவேலைப்பாடல்லாது நித்திய வீட்டை கர்த்தர் பரலோகத்தில் கட்டியிருக்கிறார். உன் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமியில் உனக்கு குடியிருப்பு இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் நீ வாழும்படியாக ஐஸ்வர்யமாக இருக்கும்படியாக நீ மன ரம்மியமாக உன் குடும்பத்தில் இருக்கும்படியாக ஒரு நல்ல வாழ்வு தேவன் இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் உன் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இது அனித்தியமான உலகம். ஒரு வேலை பார்க்குறவங்க எப்படி அடிக்கடி ஊரை மாற்றி வீடை மாற்றி போயிட்டே இருக்கிறாங்களோ அதே போல் தான் இந்த பூமிக்குரிய வாழ்வை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். வேலைக்கு சேர்ந்தவங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரில் வேலை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் தன் வீட்டை மாற்றி கொண்டு போகிறதையும் ரிட்டையர்ட் ஆகிறது வரலையும் பல ஊர்களுக்கு அவங்க போகிற மாதிரி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி தான் உன் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கடைசியில் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய சொந்த ஊருக்கும் சொந்த வீட்டுக்கும் அவங்க வர முடியும். அதே போல் உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலம் கர்த்தருடைய வருகை தான். அதுவரை இந்த பூமிக்குரிய காரியங்களில் ஆழமான அஸ்திபாரம் போட்டு அங்கேயே ஆணி அடித்து இங்கேயே ஒரு கூடாரம் போட்டு நித்தியமாய் வாழும்படி கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது என்பதை நீ மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நீ மரித்தாலும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை வந்தாலும் நீ தேவனோடு இருக்க வேண்டும். ஒரு மரணத்தின் மேலே உனக்கு பெரிய நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். என்னாமும் 9:19 கர்த்தரின் காவலை காத்து கொண்டார்கள். தெய்வ மகிமை நீ காத்துக்கொள்ள வேண்டும். தெய்வ மகிமை இல்லாத எந்த இடத்துக்கும் நீ புறப்பட்டு போகக்கூடாது. உன் வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் என்னுடைய மகிமை என்னை வழி நடத்தட்டும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் அநேக ஆண்டுடைய பிள்ளைங்க வீட்டுக்கு போகும்போதும் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதும் ஒரு சின்ன ஜெபத்தை அவங்க பண்ணிவிட்டு போவார்கள். உடைய சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும் ஆண்டவரே, உடைய மேகம் என்னை காத்து கொள்ளட்டும் என்று அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் அப்படியே அவங்கள வழி நடத்துவார். கர்த்தருடைய காவலை காத்து கொண்டார்கள். 4 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 நாளாகமும் 9:18.
லேவியின் புத்திரர்கள் கிழக்கே இருந்த வாசலை காவல் காத்து கொண்டார்கள். லேவியின் புத்திரர்கள் கிழக்கே இருந்த வாசலை காவல் காத்து கொண்டார்கள். இந்த கிழக்கு வாசல் இதை காட்டுகிறது, ராஜாவின் வாசலை காட்டுகிறது. லேவியின் புத்திரர்கள் கிழக்கின் வாசலை காத்து கொண்டார்கள் என்றால் ராஜாவின் வாசலை, கீழ் திசை நீதியின் சூரியன் உதிக்கிற திசை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வாசல் வழியாகத்தான் ஒரு நாள் இந்த பூமியிலே வரப்போகிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக கீழ் தேசத்தார் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை காண்பார்கள். மேற்கத்திய நாடுகளை விட இப்பொழுது கிழக்கத்திய நாடுகளில் தேவன் ஒரு பெரிய அசைவாழ்தலை உண்டாக்குகிறார். சபையில் மாபெரும் எழுப்புதல் கிழக்கத்திய நாடுகளில் உண்டானது, தென் கொரியாவிலே உண்டானது. இப்பொழுது மகா பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் சைனாவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கிழக்கத்திய நாடுகளில் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவார். கர்த்தருடைய வருகையினுடைய வாசலும் கிழக்கத்திய நாடுகளிலிருந்து உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லேவியின் புத்திரர்கள் கிழக்கே இருந்த வாசலை காத்து கொண்டார்கள். கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக வேண்டும். சபையின் வாசலையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார் என்பதை நீ அறிந்து அவர் வருகைக்காக நீ ஆயத்தமாயிருந்து, லேவியின் புத்திரர்கள் எப்படி கிழக்கத்திய வாசல்களை காத்து கொண்டார்களோ அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய வருகை இருக்குமானால், எக்காலம் ஊதுமானால், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்குமானால், இதோ இயேசு வருகிறாருங்கிற சத்தம் கேட்குமானால், கர்த்தருடைய வருகையின் அந்த வாசலை காத்து கொண்டவனாய் நீ காணப்பட வேண்டும். இந்த பூச்சக்கரமாக எங்கு வரப்போகிற பயங்கரமான அழிவிலிருந்து உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால், லேவியின் புத்திரர்கள் கிழக்கத்திலே இருந்த வாசலை காத்த பிரகாரமாக அவருடைய வருகையின் வாசலை நீ காத்துக்கொள்ள வேண்டும். வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஐந்தாவதாக என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னாகமம் 6:12. விரத நாட்களை கர்த்தருக்காக காக்க வேண்டும். இந்த விரத நாள் என்பது உபவாசத்தின் நாளை காட்டுகிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க கண்டிப்பாக தன்னுடைய விரத நாளை காத்து கொண்டவங்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆண்டவர் அறியாத மனுஷன் கூட வாரத்தில் ஒரு நாள் விரதம் எடுக்கும்போது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்த ஆண்டுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் வாரத்தில் 1-2 நாளாவது தன்னுடைய நாட்களை விரத நாட்களாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் விரதம் இருக்க உபவாசம் இருக்க 2 காரியம் நடக்கும். ஒன்று, அவருடைய எல்கையை விட்டு பிசாசுகள் துரத்தப்படும். 2வது, பயங்கரமான அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். உன் வாழ்க்கையில் உபவாசம் இருந்து பழகுவாயானால் வாரத்தில் 2 நாள் சூரியன் உதிக்கிறதுலேருந்து அஸ்தமிக்கிறது வரலையும் அந்த நாட்களை வாரத்தில் 2 நாள் உன் வாழ்க்கையிலே ஒரு உபவாசத்தின் நாளாக விரதத்தின் நாளாக அந்த நாளை நீ அமைத்துக் கொள்வாயாயில் இந்த 2 காரியத்தை உன் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் செய்வார். ஒன்று, உன் எல்லையை விட்டு பிசாசுடைய ஆவிகள் துரத்தப்படும். 2வது, தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உபவாசத்தின் மூலமாக ஆண்டவர் செய்வார். அற்புத சுகமளிக்கிற வல்லமையை கொண்டு இன்றைக்கி தேவன் பயங்கரமான காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக அந்த ஊழியக்காரர்கள் பல நாட்கள் உபவாசம் இருந்தவங்களாக இருப்பார்கள்.
உபவாசம் இருந்த ஊழியக்காரர்களை கண்டு பிசாசுகள் நடுங்கும். அவங்க பேசும்போதே, ஆராதிக்கும் போதே வெளிப்படையான அற்புதத்தை தேவன் செய்வார். உபவாசம் அற்புதத்தை உண்டாக்கும், பிசாசுகளை துரத்தும். என்னாகுமோ 6:12 உன் வாழ்க்கையிலே விரதத்தின் நாட்களை நீ காத்துக்கொள்ள வேண்டும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் உபவாசம் இல்லாதவங்க உபவாசத்தை நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். நல்லா உட்கார்ந்து உபவாசம் இருந்து பார். கடைசி காலம் ஆக ஆக ஜனங்கள் உணவின் மேல் அதிகமாய் பிரிய வைப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பெரும் தீண்டினாலும் உலக கவலையினாலும் ஜனங்கள் ஆட்கொண்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதிகமாக பெரும் தீண்டினாலும் உலக கவலையினாலோ நீ பிடிக்கப்பட்டிருப்பாய். ஆனால் தேசத்தில் தேவனுடைய கோபாக்கினை வரும்போது அந்த கால் பங்கில் நீனும் அதில் சேர்ந்து போய் விடாதபடி கவனமாக இருக்க வேண்டும். பூச்சக்கரம் எங்கு வருகிற அழிவிலிருந்து நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீ ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டும். உபவாசத்தின் நாட்களை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளாவது உன் வாழ்க்கையில் உபவாசம் நீ இது நாள் வரை இருந்திருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ நாள் சபைக்கு வர்றீங்க, ஒரு நாளாவது ஒரு நாள் கோபம்னாக்கா சாப்பிடாமல் கிடக்கிறது, சண்டை போட்டால் சாப்பிடாமல் கிடக்கிறது. சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசம் அல்ல. கர்த்தர் உனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கை நிறைய சம்பளத்தையும் வருமானத்தை கொடுத்த போதிலையும் உன் வாழ்க்கையில் உபவாசத்தின் நாட்களை நீ நியமித்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ உன் உபவாசத்தின் நாளை, அந்த விரத நாளை நீ நியமித்து கொள்ள வேண்டும். அதை ஒரு நித்திய பிரமாணமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையிலே இந்த உபவாசத்தின் நாட்களோடு நீ உடன்படிக்கை பண்ண வேண்டும், பொருத்தனை பண்ண வேண்டும். கடினமான வேலை செய்கிறவங்க எல்லாம் சபையில் இருக்கிறீங்க. ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். அந்த உழைப்பிற்கு நடுவிலையும் என் குடும்பத்திற்காக, என் தெய்வன் எனக்கு கொடுத்த சபைக்காக, ஒரு தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக இந்த விரதத்தின் நாட்களை நான் நியமித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, பூச்சக்கரம் எங்கு வருகிற அழிவில் நானும் என் குடும்பமும் தப்பித்து கொள்ளும்படி வாரத்தில் ஒரு நாளாவது இந்த உபவாசத்தின் நாளை, விரதத்தின் நாளை நான் ஏற்படுத்தி கொள்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். விரத நாளை காத்துக்கொள்ள வேண்டும். 6வது நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள்வாயாக. நீதிமொழிகள் 4:23 உடலில் பாதுகாப்பான இடத்துல ஆண்டவர் இருதயத்தை வச்சிருக்கிறார். உடலில் உள்ள மிகவும் பாதுகாப்பான இடம் இருதயம் வைக்கப்பட்ட இடம். அதை சுற்றி 4 பக்கமும் எலும்புகளினால் தேவன் அதை மூடியிருக்கிறார். எல்லா காவலோடு உன் இருதயத்தினை காத்துக்கொள்வாய். ஆனால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வருமே. உன் இருதயம் கடைசி வரையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் உன் இருதயத்தை இயேசுவிடம் நீ கொடுக்க வேண்டும். இதோ வாசல் படி 2 கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் தன் இருதயத்தின் கதவை திறப்பானால் அவனுக்குள்ளே பிரவேசித்து நான் தங்கியிருந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7:21 மனுஷனுடைய இருதயமே கேடுள்ளதும் மகா தீட்டுள்ளதுமாக இருக்கிறது. ஒரு மனிதர் ரட்சிக்கப்படாவிட்டால், ஆண்டவரை அறியாவிட்டால், சத்தியத்தை அறியாவிட்டால் அவனுடைய இருதயம் கேடுள்ளதும் தீட்டுள்ளதுமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்திவிடும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீட்டுப்படுத்திவிடும். ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை தீட்டுள்ளதாக மாற்றிவிடும். ஆண்டவருக்காக நீங்கள் எடுத்த பொருத்தனைகளை தீட்டுள்ளதாக மாற்றிவிடும்.
தீட்டுள்ளதும் அருவருப்பானவர்களும் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இருதயம் கேடுள்ளதும் மகா தீட்டுள்ளதுமாக இருக்கிறதுனால எல்லா காவலோடு உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். உன் இருதயம் முழுவதும் இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதோ நான் வாசல் படிந்து கதவை தட்டுகிறேன் என்றால் ஆண்டவர் தட்டுகிற கதவு என்னது? உன் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவர் வசப்படுத்தி கொள்ளும் போது அவனுக்குள்ளேயே வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுறார், போஜனம் பண்ணுறார், அங்கேயே தங்கி இருக்கிறார். அந்த இருதயத்துக்குள்ளே இருந்து அவங்க வாழ்க்கையிலே மேன்மையடைய வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுகிறார். அவங்க இருதயத்துக்கு ஏற்றவ ஒரு மணவாளனாக ஆண்டவர் இருக்கிறார். அவங்க வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக அவர் பிரயாசப்படுகிறார். ஒரு மனிதர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனை இருதயத்தில் வைத்து கொள்ளும் போது ஆண்டவர் இருதயத்திலிருந்து அவன் நடக்க வேண்டிய வழிகள் ஒவ்வொன்றை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவனுடைய உயர்வை குறித்து பேசுகிறார், எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றை குறித்து கர்த்தர் தெளிவாக அவன் உள்ளத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவரை அறியாதவனும் துன்மார்க்கனும் தீட்டுள்ளவனும் உன் இருதயத்தில் இருப்பானால் உன் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். உன் வாழ்க்கையில் எந்த மேன்மையும் வராமல் மேன்மைக்கு பதிலாக அழிவை உண்டாக்குவார்கள். ஆகவே தீட்டுள்ள மனுஷன், ஆண்டவரை அறியாத மனுஷன், சத்தியத்தை அறியாத மனுஷன் சொல்கிற எந்த வார்த்தைக்கும் உன் இருதயத்தின் கதவுகளை ஒருபோதும் திறக்கக்கூடாது. உன் இருதயத்தில் தேவன் இருக்க வேண்டும், சபை இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கைக்காக பிரயாசப்படுகிற அப்படிப்பட்டவர்கள் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்நியரையும் துன்மார்க்கனையும் அவனை எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் என்ன, அவன் பூமியில் எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவன் உன்னை ஏமாற்றுவான், உன்னை வஞ்சிப்பான், உன்னை நடுத்தெருவிலை விடுவான். இன்றைக்கு கூட அநேக செய்திகளை நாம் கேட்கிறோமே. உலக மனுஷனால் வஞ்சிக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. இந்த மனுஷன் மூலமாக நான் ஏமாற்றப்பட்டேன், இவ்வளோ நாட்கள் இவனோடு நான் வாழ்ந்திருந்தோம், என்னை யார் என்று கேட்கிறார்கள். பெண்கள் பரிதாபமாக இன்றைக்கு கோர்ட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள். காரணம், துன்மார்க்கனுக்கு தன் இருதயத்தை கொடுத்ததுனால. வாழ்க்கை முழுவதும் இருளடைந்து சீரழிக்கப்பட்டு எந்த எதிர்காலமும் இல்லாமல் இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு அலமோதி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கடைசி காலத்தில் உன் இருதயத்தை இயேசுவிடம் கொடு. அவரே உன் இருதயத்தில் நிறைவாக இருப்பாராக. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்துக்குள்ளே சபை இருக்கட்டும், உன் இருதயத்தில் தெய்வ பிள்ளைகள் இருக்கட்டும், தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும், ஆராதனை இருக்கட்டும். கர்த்தரே உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தும்படியாக உன் இருதயத்தில் இயேசு முழுமையாக வாழ்வாராக. உன் இருதயத்தில் சபை இருக்குமானால் சபை உன்னை ஜெபிக்க வைக்கும். உன் இருதயத்தில் உலகம் இருக்குமானால், சர்ப்பம் இருக்குமானால், சர்ப்பம் கண்டிப்பாக உன்னை வஞ்சிக்கும். உன் இருதயத்தில் சபை இருக்குமானால் சபை உன்னை வாழ வைக்கும். உன் இருதயத்தில் உலகம் இருக்குமானால் உலகம் உன்னை ஒரு நாள் வஞ்சிக்கும், உன்னை ஏமாற்றும், உன்னை நடு தெருவில் நிறுத்தி உன்னை அவமானப்படுத்திவிடும். உன் இருதயத்தில் உலகம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சபை உன் இருதயத்தில் இருக்கட்டும், இயேசு உன் சபையில் உன் இருதயத்தில் இருக்கட்டும். வரப்போகிற அழிவிலிருந்து நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள்வாயாக. உன்னை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, உன் வாழ்க்கையை அழிக்கிற எந்த துன்மார்க்கனுக்கும் உன் உன்னுடைய இருதயத்தை ஒருபோதும் திறக்கவே செய்யாதே. நாசில சுவாசமுள்ள எந்த உலக மனிதனையும் நம்பாதே. அவன் செல்வமெல்லாம் ஒரு நாள் அவனை விட்டு போய்விடும். அவன் ஆஸ்திகள் சுட்டரிக்கப்பட்டு போய்விடும். ஆகவே உன் ஆத்தும மணவாளனாக உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை பாதுகாத்து கொள்ளுகிற அந்த இயேசுவுக்காக, சபைக்காக உன் இருதயம் என்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கட்டும். உன் இருதயத்தில் இயேசு வாழ்வாராக, சபை வாழ்வட்டும். 7வது சங்கீதம் 119:146.
சாட்சிகளை காத்துக்கொள்வேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை நீ காத்துக்கொள்வாயாக. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது உன் நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆராதனை முடிந்து ஏதாச்சும் உலக பிரகாரமான நண்பர்களுடைய வீட்டுக்கு போகவோ, அடுத்த வீட்டுக்கு போகவோ, வீணாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும்படியாகவோ எந்த காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ சபைக்கு வரும்போது விசுவாசிகளுக்கு முன்பாக உன் நடையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி சபை ஆராதனை முடிஞ்சு செல்ல அநேகர் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதில்ல. சபையில் உள்ள எல்லார் வீட்டுக்கும் போயும் பேசிக்கொண்டும் நேரத்தை வீணடித்து கொண்டும் இருக்கிற அநேக விசுவாசிகள் சபையில் இருக்கிறாங்க. ஆராதனை முடிந்து உன் நண்பருடைய வீட்டுக்கு நீ போகாதே. சபைக்கு வரும்போது உன் நடைகளை நீ காத்துக்கொள். உன் அலங்காரம் ஆவிக்குரிய அலங்காரமாக இருப்பதாக. ஒரு தெய்வீக தன்மையோடு நீ சபைக்கு வருவாயாக. ஒரு தெய்வீக அலங்காரம், தெய்வீக ஆடை அலங்காரம். உன் கையிலே வேத புஸ்தகம் இருப்பதாக. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க போகிறாருங்கிற அப்படிப்பட்ட சாட்சியை உலக மக்களுக்கு முன்பாக நீ காத்துக்கொள்வாயாக. கர்த்தருடைய அடையாளமாக வைத்திருக்கிறார். எந்த விதத்திலே உன் சாட்சி உன்னை விட்டு போய்விடாதபடி நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் நாம் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த குறைவுக்காக ஆண்டவற்றை நாம் மன்னிப்பு கேட்கும்போது, மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் நம்முடைய ஒரு மனிதனை புது சாட்சியாக தேவன் மாற்றுகிறார். உம்மை அறியாமலும் உடைய வசனத்தை அறியாமலும் என் வாழ்க்கையிலே நான் சாட்சி இல்லாமல் போய்விட்டேன் ஆண்டவரே, என் குறைவுகளையும் என் பலவீனங்களையும் தயவாய் எனக்கு மன்னிப்பீராக. ஒரு சாட்சியோடு நான் உடைய ஆலயத்துக்கு செல்ல தேவனுக்கு தயவு செய்வீராக என்று நீ கேட்பாயாகில் கர்த்தர் உன்னை மறுபடியுமாக புதுப்பித்து ஒரு புது சாட்சி உள்ள மனுஷியாக தேவன் மாற்றி விடுவார். உன் ஆராதனை சாட்சியாக இருக்க வேண்டும். நீ சபைக்கு வருகிறது சாட்சியாக இருக்க வேண்டும். உன் ஆடை அலங்காரங்கள் சபையிலே சாட்சியாக இருக்க வேண்டும். எட்டாவதாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 31:16. உன் கண்களை காத்துக்கொள்வாயாக. உன் கண்களை காத்துக்கொள்வாயாக என்றால் என்ன அர்த்தம் சொன்னாக்கா, உலக பிரகாரமான எந்த காரியங்களை கண்டும் நீ கலங்கி கொண்டும் அழுது கொண்டும் நீ இருக்கக்கூடாது. உன் விசுவாசத்தின் வாழ்க்கையிலே நீ உலக பிரகாரமான காரியத்துக்காக அழாதபடி உன் கண்களை நீ காத்துக்கொள்ள வேண்டும். உன் கண்கள் ஜெபத்திலே அழ வேண்டும், ஆராதனையில் அழ வேண்டும், ஆண்டவரை நேசிக்கிறதிலே அழ வேண்டும், கர்த்தர் உனக்கு செய்த உபகாரங்களெல்லாம் நினைத்து நீ அழ வேண்டும். உன் கண்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் உலக பிரகாரமான எந்த விதமான காரியத்தை நினைத்தும் நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு நீ அழாதபடி உன் கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள். இயேசுவையே நோக்கி பாரு. உன்னை அழைத்த தேவனையே நோக்கி பாரு. உனக்கு பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உன்னை அழைத்தவரை நோக்கி நீ ஓடும்படியாக உன் கண்கள் நேராக நோக்க கடவுள். யார் உதவி செய்தாலும் என்ன, உதவி செய்யாமல் போனாலும் என்ன, யார் கண்டுகிட்டாலும் என்ன, கண்டுகிடாமல் போனாலும் என்ன, உன் தெய்வீகமான அன்பு உன் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும்.
யோசபாத் சொல்கிறார், எங்களுக்கு உதவி செய்கிறது வரையும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ராஜாவுக்கு விரோதமாக யுத்த வீரர்கள் வந்தபோது, படைபலங்கள் வந்தபோது, ஒரு எளிமையான ராஜா சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்தில் நின்று எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருப்பது, நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களுடைய உங்களாக ராஜாக்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தர் இவனை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். உன் கண்களை காத்துக்கொள்வாயாக. உலக பிரகாரமான எதை குறித்து உன்னை அழ வேண்டிய அவசியமே கிடையாது. மற்ற மனிதர்கள் முன்பாக உன்னை பரிதாபமாக நீ காண்பிக்க வேண்டியதே இல்லை. உன் கண்கள் ஆராதனைக்காக அழட்டும், ஜெபத்துக்காக அழட்டும், ஆண்டவரை நேசிப்பதிலே அழட்டும். கர்த்தர் உனக்காக உன்னை நடத்துகிற அந்த பாதைகளை நினைத்து உன் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வரட்டும். உன் கண்களை காத்துக்கொள். உலக கவலையிலே நீ அழுது விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள்வாயாக. 9வது 2 தீமோத்தேயு 4:7 விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தின் வாழ்க்கையில் 2 வாழ்க்கை இருக்குது. ஒன்று, சபைக்காக விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2வது, குடும்பத்திற்காக விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் சபையை குறித்து ஒரு நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சபையினுடைய காரியங்களுக்காக நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சபையின் எல்லைகள் விரிவடையும்படியாக, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்படியாக, தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்படும்படியாக, ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உன் விசுவாசம் சபைக்காக இருக்க வேண்டும். எந்த பலவீனங்களும் ஊழியக்காரர்களை தாக்கி விடாதபடி நீ சபைக்காக விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்வேன் என்றால் நீ சபைக்காக விசுவாசிக்க வேண்டும். உன் சொந்த குடும்பத்துக்காகவும் நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்காக, கர்ப்பத்தின் கனிகளுக்காக, பிறந்த குழந்தைகளுக்காக, கர்த்தர் உனக்கு கொடுத்ததான சந்ததிகளுக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளை ஒலிவமர கன்றுகளைப் போல தேவன் வைப்பார். உயர்ந்து செழித்து ஓங்கி ஒரு மலையில் மேல் இருக்கிற பட்டணமாக என் வம்சத்தை என் பிள்ளைகளை மாற்றுவார் என்று ஒரு குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒருபோது விசுவாசம் இல்லாமல் பிள்ளைகள்கிட்ட பேசவே கூடாது. பயத்தையும் கலக்கத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடாது. என் பிள்ளைகளை ஒலிவமர கன்றுகளைப் போல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஒலிவமரத்தின் அபிஷேகத்தினால் நிறைந்த பிள்ளைகளாக தேவன் மாற்றுவார். என் பிள்ளைகள் அப்பத்துக்கும் ஆகாரத்துக்கும் அலைந்து திரிவதில்லை. ஒரு உயர்ந்த இடத்துல, உன்னதமான ஸ்தானத்தில் என் பிள்ளைகளை நடத்துவார் என்று உன் குடும்பத்துக்காக நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு எந்த போராட்டம் வந்தாலும் முடிவை கர்த்தர் மேன்மையாக மாற்றுவார் என்று குடும்பத்திற்காக நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மந்தை பெருகுவதைப் போல தேவன் சபையை பெருக பண்ணுவார். மந்தை பெருகுவது போல கர்த்தர் உன் குடும்பத்தின், உன் வம்சத்தையும் தேவன் பெருக பண்ணுவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சபைக்காக விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உன் சொந்த குடும்பத்துக்காக விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 9 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். வரப்போகிற பயங்கரமான அழிவிலிருந்து நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த 9 விதமான காரியங்களும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிலதெல்பியா சபைக்கு சொன்னாரே, ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே உன்னோடு கூட பேசுவாராக. சோதனையின் காலத்தில் தப்பித்துக் கொள்ளும்படியாக நீ பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். நீ அவருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து நல்ல குணத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். 3வது, கர்த்தரின் காவலை காத்துக்கொள்ள வேண்டும். 4வது, லேவியரின் புத்திரரை போல கிழக்கே இருந்த வாசலை காத்துக்கொள்ள வேண்டும். 5வது, விரதத்தின் நாட்களை, உபவாசத்தின் நாட்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
6வதாக எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 7வதாக சாட்சிகளை காத்துக்கொள்ள வேண்டும். 8வதாக உன் கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி உன் வாழ்க்கையிலே தேவனுக்காக ஒரு காத்துக்கொள்ளுகிற வாழ்க்கைக்கு நேராய் நீ வருவாயானால் தேவன் உன்னை எல்லா விதமான அழிவிலிருந்து உன்னை காத்துக்கொள்வார். கர்த்தர் இந்த வார்த்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. நீ உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் கிருபையும் இரக்கத்தையும் கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன். எல்லாம் முடிந்ததென்று இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தந்தீர். என் உயர்வின் பெருமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே. நீர் பெருகணும், நான் சிறுகணும். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீரே புகழ்ச்சிக்கு பாத்திரர், நீரே கனத்திற்கு பாத்திரர். என் உயர்வுக்கு காரணராகிய நீர் மாத்திரம் எப்பொழுதும் பெருகணும் ஆண்டவரே. You be lifted up, Lord.